வணக்கம். இது ஆதன் ஃபினான்ஸின் மார்க்கெட் பிரீஃபிங். இன்னைக்கு சந்தை ஆரம்பிக்கும் போதே ஒரு கேப் போட தான் ஆரம்பிச்சது. ஆனா முதல் மணி நேரத்திலேயே ஒரு 50 பாயிண்ட் டிப் நடந்துருச்சு. நல்ல வேளை இமிடியேட்டா அது ரெக்கவரும் பண்ணிடுச்சு. என்னோட நாளோட ஹைல வந்து பாத்தீங்கன்னா ஏறக்குறைய ஒரு 100 பாயிண்ட் பக்கத்துல கெயின் பண்ணி இருந்தது. ஆனா அது நிலைச்சு நிக்கல. மதியத்துக்கு மேல அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா சரிஞ்சு வெறும் 60 பாயிண்ட் ஏற்றத்தோட சந்தையை முடிச்சிருச்சு. இன்னைக்கு பேங்க் நிஃப்டி ஒரு 0.21% உயர்ந்திருக்கு. 57,264.85 க்ளோஸ் பண்ணிருக்கு. பிராடர் மார்க்கெட் டோட்டலாவே கிரீனா இருந்துச்சு. ஒரு ஸ்ட்ரேஞ்ச் காம்போ. நெக்ஸ்ட் 50 வந்து ஒரு 1.31% அப்பு. மைக்ரோ கேப்ஸ் ஒரு 1.09% அப்பு. ஒரு ட்ரெண்ட் மாதிரி இல்லை, இது ரெண்டு மட்டும் தூக்கியிருக்காங்க. மற்ற எல்லா இண்டிசஸுமே 0.50%க்கு விட கம்மியாக தான் ஏற்றமாக இருந்தது. செக்டரல் இண்டிசஸ் பார்த்தோம்னா ஐடி வந்து -1.56% அடிச்சிருந்தாங்க. எஃப்எம்சிஜி வந்து -1.05% அடிச்சிருந்தாங்க. ஐடி வந்து ரிவர்சல் தான் இது. 2 நாளாக வந்து யூஎஸ்ல சிப் ஸ்டாக்ஸ் அடிச்சதுனால இங்கே ஒரு கான்ட்ரா ட்ரேடிங் சொல்லிட்டு ஐடியை வந்து ஏற்றிருந்தாங்க. அதோட ரிவர்சல் தான் நடந்திருக்கு. இன்னும் எவ்வளோ கீழே போகும், திரும்பவும் நிலச்சிட்டு இங்கிருந்து மேலே போகுமான்றதெல்லாம் தெரியல, பொறுத்து இருந்தால் பார்க்கணும். ஐடி வந்து ஒரு ரிஸ்கான பெட்டு தான் இப்போவுமே. இந்த ஃபினான்ஷியல் சர்வீசஸ் எக்ஸ்க்ளூடிங் பேங்க் இண்டிசஸ் பார்த்தீங்கன்னா 2.91% கெயின் பண்ணியிருந்தது. அது அதிகபட்சம் இன்னைக்கு கெயின் பண்ண செக்டார். அடுத்து வந்து மீடியா 2.09%, ஆட்டோ 1.64% கெயின் பண்ணியிருந்தது. ஆட்டோ கன்சிஸ்டண்டாகவே கெயின் பண்ணிட்டே இருக்கு. அது இருக்க ஸ்டாக்ஸை கொஞ்சம் கவனிக்கிறது நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இதான் இன்னைக்கு மார்க்கெட்டோட பல்ஸ். நிஃப்டி 50ல 28 ஸ்டாக் அட்வான்ஸ் ஆயிருந்தது, 21 ஸ்டாக் டிக்ளைன் பண்ணியிருந்தது. பிராடர் மார்க்கெட்லயும் ஏறக்குறைய அதே சென்டிமெண்ட் தான். 2060 ஸ்டாக் மேலே அட்வான்ஸ் ஆயிருந்துச்சு, 1250 ஸ்டாக் மேலே டிக்ளைன் ஆயிருந்திருக்கு. 93 ஸ்டாக்ஸ் வந்து 52 வீக் ஹைல ட்ரேட் ஆயிருக்கு. 41 ஸ்டாக்ஸ் வந்துட்டு 52 வீக் லோல ட்ரேட் ஆயிருக்கு. 118 ஸ்டாக்ஸ் வந்து அப்பர் சர்க்கியூட்ல ஹிட் பண்ணியிருக்கு. 66 ஸ்டாக்ஸ் லோவர் சர்க்கியூட்டை ஹிட் பண்ணியிருக்கு. இன்னைக்கு டிஐ எஃப்ஐ ரெண்டு பேரும் வாங்கியிருக்காங்க. டிஐ நேற்று வித்துருந்தாங்க பெரிய அளவில், இன்னைக்கு பரவாயில்ல கொஞ்சம் மேனேஜ் பண்ணிட்டாங்க. 2260 கோடிக்கு வாங்கியிருக்காங்க. எஃப்ஐ சிக்னிஃபிகண்டாக வாங்கல, வெறும் 277 கோடிக்கு வாங்கியிருக்காங்க. பட் இருந்தாலுமே அப்பப்போ கொஞ்சம் பாசிட்டிவ்ல பார்க்கும்போது நல்லா தான் இருக்கு. க்ரூடு ஸ்லைட்டாக ஏற்றம் இறக்கமாக கலந்துருக்கு. இந்தியன் பாஸ்கெட் க்ரூட் ஆயில் வந்து $90, பிரெண்ட் வந்து ஒரு 87க்கு மேலே ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. WTI 84க்கு மேலே ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. தங்கம் இன்டர்நேஷனல் மார்க்கெட்டில் வால்டைலாக இருக்கு. 4100க்கும் 4020 4010க்கும் நடுவில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. நேற்று வந்து 4100 கிட்ட இருந்தது, ரேட்டு ஏற்ற போகிறது இல்லை அப்படின்றதுனால. பட் இன்னைக்கு திரும்பவுமே கொஞ்சம் சரிஞ்சு கரெக்ட் ஆகி $4040 போல தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. சில்வர் $57 per ounce மேலே ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இன்னைக்கு சென்னையில் லோக்கல் மார்க்கெட்டில் 1 கிராம் 22 கேரட் கோல்டு வந்து 11,255க்கு க்ளோஸ் பண்ணியிருக்கு. 25 ரூபா கெயின் பண்ணியிருக்கு. சில்வர் எந்த மாற்றமும் இல்லாமல் 235 ரூபாய்க்கு ட்ரேட் பண்ணிட்டு இருக்கு. க்ரூடு பெரிய மாற்றம் இல்லைன்ற மாதிரி டாலர் இண்டெக்ஸுமே பெரிய மாற்றம் இல்லை, 100 புள்ளிகளுக்கு மேலே தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. கண்டிப்பா 2 நாளா இந்தியன் ரூபி ஸ்ட்ராங் ஆகிட்டு இருக்கு. இன்னைக்குமே கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆயிருக்கு. 95.37 ஒரு 37 பைசா கூடி இருக்கு மதிப்புல. ஆர்பிஐயின் வித்தைகள் தொடர்கிறது, அவ்வளவுதான் எடுத்துக்க முடியும், வேற ஒன்றும் சொல்றது இல்லை. டாடா மோட்டார்ஸ் நிறுவனம் இத்தாலியை சேர்ந்த ஐவகோ நிறுவனத்தை அக்வயர் பண்ணதான் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. அதோட ஃபைனல் ஸ்டேஜஸ் இப்போ நடந்துட்டு இருக்கு. ரெகுலேட்டரி அப்ரூவலுக்கான கிளியரன்ஸ் தான் பண்ணிட்டு இருக்காங்க. மோஸ்ட்லி செப்டம்பருக்குள்ளார அது முடிஞ்சிரும்னு எதிர்பார்க்கப்படுது. இது நடந்த உடனே ஐவகோ நிறுவனத்தோட சிஎஃப்ஓ பதவி ஒழுகுவாங்க. அதுக்கப்புறம் டாடா மோட்டார்ஸ் தங்கள் தரப்புல இருந்து ஒரு சிஎஃப்ஓவை அப்பாயின்ட் பண்ணுவாங்க. இதுதான் பவர் டிரான்சிஷனுக்கான ஒரு சிக்னலா கருதப்படுது. இது முடிஞ்சதுக்கு அப்புறம் இவங்களோட ஆஃபரை எக்ஸிக்யூட் பண்ற மாதிரியான டிரான்சாக்ஷன்ஸ் வந்து நவம்பருக்குள்ளார முடிச்சிருவாங்கன்னு எதிர்பார்க்கறாங்க. ஐவகோ நிறுவனம் ட்ரக் மேனுஃபேக்சரிங்லயும் பேருந்து மேனுஃபேக்சரிங்லயும் பவர் ட்ரெயின் பிசினஸ்லயும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க. இவங்களுக்கு ஐரோப்பாலையும் தென் அமெரிக்காலையும் ஒரு நல்ல மார்க்கெட் இருக்கு. டாடா மோட்டார்ஸோட இந்த அக்விசிஷனுக்கு அப்புறம் அவங்க கமர்ஷியல் டிவிஷன் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இன்டர்நேஷனல் லெவல்ல வளர்றதுக்கான ஒரு மிகப்பெரிய பாதையை இந்த நிறுவனம் வகுத்து கொடுக்குன்னு எதிர்பார்க்கிறோம். பொறுத்திருந்து பார்ப்போம் எந்த அளவுக்கு முன்னேறாங்க, எப்படி போகுதுன்ட்டு. டாடா ஸ்டீல் நிறுவனத்தோட போர்டு வந்துட்டு 33,873 கோடிக்கான எக்ஸ்பான்ஷனை அப்ரூவ் பண்ணியிருக்காங்க. இதை இவங்க வந்து நீலாஞ்சல் இஸ்பத் நிகம் லிமிடெட் நிறுவனத்துல செய்ய போறாங்க. இது ஒரு கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர். இதனால மொத்த உற்பத்தி கொள்ளளவு அதிகரிக்கப்படும். வேர்ல்டு கோல்ட் கவுன்சில் ஒரு டேட்டாவை அறிவிச்சிருக்காங்க. Q2ல மக்கள் வந்து ஏறக்குறைய 6,300 கோடிக்கு ETF வாங்கியிருக்கிறதா சொல்றாங்க. இது ஏறக்குறைய 49% மேலான வளர்ச்சி Q1ஓட கம்பேர் பண்ணும்போதுன்றாங்க. பெரும்பாலான மக்கள் தங்க நகை வாங்குறதுல இருந்து விலகி பேப்பர் கோல்டு அதாவது ETFல வாங்குறாங்க. அதனாலதான் இந்த மாற்றம்னு சொல்றாங்க. தங்க நகையா வாங்கும் போது செய்கூலி சேதாரம் போன்ற செலவுகள் பண்ண வேண்டி இருக்கு. அதுக்கு பதிலாக ETF வாங்குறது விற்கும் போது ரொம்ப சௌரியமா இருக்கும் அப்படின்னு நினைச்சுதான் நிறைய மக்கள் ETF வர்றாங்கன்னு தோணுது. இதே காலகட்டத்தில் நகைகள் வாங்குறது வந்து பாத்தீங்கன்னா 15% சரிஞ்சிருக்கு. கோல்டு பாராவும் காயினாவும் வாங்குறது வந்து பாத்தீங்கன்னா 9% உயர்ந்திருக்கு. இது எதை குறிக்குதுன்னா மக்கள் வந்து தங்கத்தை வந்து தங்களோட சொந்த பயன்பாட்டுக்கு மட்டும் வாங்குறதை விட்டுட்டு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டா முதலீட்டா ஒரு வர்த்தகத்துக்கான ஒரு பொருளாவும் பயன்படுத்துறாங்க அப்படின்றது நம்மளுக்கு தெரிய வருது. என்னதான் போன காலாண்டுக்கும் இந்த காலாண்டுக்கும் மொத்த விலையில வந்து இவ்வளோ மாற்றம் ஏற்றம் இருக்கிறத நம்ம பார்த்தாலுமே மொத்தமா மக்கள் பயன்பாட்டுக்கு வாங்கின தங்கத்தோட எடை வகையில பார்க்கும்போது போன குவார்டர்ல 139 டன்னுக்கு மேல வாங்கியிருக்கோம். இந்த குவார்டர்ல வெறும் 131
1 டன் தான் வாங்கியிருக்கோம். இந்த விலை வித்தியாசம் வந்துட்டு பார்க்கும்போது மெயினா தங்கத்தோட விலை ஏற்றத்தினால தான் இருக்குன்னு சொல்றாங்க. ஐடிசி நிறுவனம் அவங்களோட காலாண்டு முடிவுகளை வெளியிட்டிருக்காங்க. ஸ்டாண்டர்ட் ப்ராஃபிட் வந்து 27% சரிஞ்சிருக்கு. அதே சமயம் அவங்களோட ரெவன்யூ வந்து 28% உயர்ந்திருக்கு. ரெவன்யூ உயர்ந்ததுக்கு பல்வேறுபட்ட காரணங்கள் இருக்கலாம். டாக்ஸ் உயர்ந்தது கூட ஒரு காரணமா இருக்கலாம், அதிக சேல்ஸ் இருக்கலாம். ஆனா ப்ராஃபிட் சரிஞ்சதுக்கு மெயின் காரணம் வந்து கவர்மெண்ட் போட்ட டாக்ஸ் தான். ஒரே ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, காட்ஃப்ரே பிலிப்ஸ் வந்து அவங்களோட ரிசல்ட்டுக்கு அப்புறம் பெரிய சரிவு சந்திச்சது. அந்த மாதிரி எந்த ஒரு சரிவும் ஐடிசி நிறுவனத்துல ஏற்படல. மேபி அந்த பங்கை வந்து ஏற்கனவே சந்தை ரொம்ப அடிச்சிருச்சுன்றதால இந்த முறைக்கு மன்னிச்சு விட்டாங்கன்னு தான் எடுத்துக்க வேண்டியிருக்கு. ஐடிசியோட எஃப்எம்சிஜி செக்மெண்ட் வந்துட்டு ஒரு நல்ல வளர்ச்சியை போஸ்ட் பண்ணியிருக்காங்க. 12% ரெவன்யூல growth ஆயிருக்கு. அதே மாதிரி பால் பொருட்கள், ஸ்நாக்ஸ், நூடுல்ஸ், பதப்படுத்தப்பட்ட ஸ்நாக்ஸ் இதுல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா 20% வளர்ச்சியை போஸ்ட் பண்ணியிருக்காங்க. இந்த ரெண்டுமே வந்து ரொம்ப நல்ல செய்தி. ஐடிசி இன்னமுமே சிகரெட்ல இருந்து தான் அவங்களோட பெரும்பாலான ரெவன்யூ எடுத்தாலுமே இந்த இதர செக்டார்ஸ்ல இருந்து அவங்களோட லாபம் ரெவன்யூ எல்லாம் இன்க்ரீஸ் ஆகிறது வந்து பார்க்கும்போது அவங்க ஒரு பேலன்ஸ் கம்பெனியா மாறதுக்கான டிரான்சிஷன் நோக்கி போறாங்கன்றதுக்கு ஒரு நம்பிக்கை அளிக்குது நம்மளுக்கு. மாருதி சுசுகி நிறுவனம் அவங்களோட Q1 காலாண்டு முடிவுல வெளியிட்டிருக்காங்க. ரெவன்யூ வந்து 36% உயர்ந்திருக்கு. இது ஒரு ஆல் டைம் ஹை வால்யூம். இந்த நிறுவனம் பார்த்தீங்கன்னா ரெவன்யூ உயர்ந்தாலுமே அவங்களோட ப்ராஃபிட் வந்துட்டு சரிஞ்சிருக்கு. 11% இயர் ஆன் இயர் குறைஞ்சிருக்குன்றாங்க. இதுக்கு முக்கியமான காரணம் வந்து மெட்டீரியலோட பிரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆனதுதான் அந்த நிறுவனத்தில் சொல்லியிருக்காங்க. முக்கியமா போர் சூழல்னால இது நடந்திருக்குன்னு சொல்றாங்க. இந்த மிடில் ஈஸ்ட்ல நடக்கிற போர்னால ஏற்கனவே சொல்லியிருந்தோம் இன்ஃபிளேஷன் ரொம்ப உயர்ந்துட்டு இருக்குன்ட்டு. சமீபத்தில் வெளிவந்திருக்க டேட்டா வச்சு பார்க்கும்போது தேயிலை, டிவி, கார், துணிமணிகள் இதோட விலையெல்லாம் ரொம்ப உயர்ந்திருக்கிறதா அந்த ரிப்போர்ட் சொல்லுது. இன்ஃபிளேஷன் மேலும் உயரத்தான் போகுது. என்னதான் இந்த போர் வந்துட்டு அப்பப்போ நடந்துட்டு அப்பப்போ லீவ் விடுறாங்கன்னு சீக்கிரம் முடிஞ்சிரும் அப்படின்னு எதிர்பார்த்தாலுமே இந்த போர்னால ஏற்பட்ட இம்பாக்ட் வந்துட்டு கொஞ்ச நாளைக்கு தொடர்ந்து இருக்கதான் போகுது நம்ம எக்கனாமில. ஜெப்டோ நிறுவனம் அவங்க ஐபிஓ லான்ச் பண்றதா சொல்லியிருந்தாங்க. இப்போ அட்லீஸ்ட் ஒரு 2 குவார்ட்டருக்கு தள்ளி போடுறதா அந்த நிறுவனம் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த முடிவுக்கான காரணம் என்னன்னு பார்க்கும்போது ஐபிஓக்கு முந்தைய சேல்ஸ் இந்த ஏஞ்சல் இன்வெஸ்டர்ஸ், இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ்க்கெல்லாம் விற்பாங்க. அவங்க ஆஃபர் பண்ற பிரைஸ் வந்து சிக்னிபிகண்டா குறைஞ்சிருக்குன்னு சொல்றாங்க. ஸோ சந்தையில இது ஒரு சுமூகமான சூழல் இல்லை. அதனால ஃபியூச்சர்ல லான்ச் பண்ணோம்னா ஒரு நல்ல பிரைஸ் போகும்னு அந்நிறுவனம் முடிவு பண்ணி இந்த லான்ச்சை வந்து தள்ளி போட்டிருக்காங்கன்னு தோணுது. இந்த டெய்லி சம்மரி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க, உங்க கருத்துக்களை கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க. நன்றி.